Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. ஷைலு, என்னாச்சுமா? ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கிற? ஷைலு, உன்கிட்ட தான் கேக்குறேன். ஏ ஷைலு, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏ ஷைலு, இப்ப நீ சிரிக்கிறத நிப்பாட்ட போறியா இல்லையா? Stop it! அவ போட்டு வாங்கிருக்கா, அது தெரியாம உங்க வாயாலே எல்லாத்தையும் உளறி கொட்டி அவ முன்னால என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல? எனக்கு என்ன தெரியும்? ஊசியும் நூலை வச்சு பட்டன் தைக்கிறவ போனை வச்சு வீடியோ எடுப்பான்னு நான் என்ன கனவா கண்டேன்? வாசுவ உள்ள தூக்கி வச்சு காரியத்தை சாதிக்கலாம்னு நினைச்சா அவ உள்ள புகுந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. என்ன பார்த்து அவ பொழிச்சு போன்னு சொல்லிட்டா. அந்த வார்த்தைய கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? காதுக்குள்ள நெருப்பு போன மாதிரி இருந்துச்சு. நான் அவளை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். அதுதான் ஏன் தப்பு. அவ நான் நினைச்சதை விட பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கா. அவ பலம் என்னன்னு தெரியாம மோதினது ஏன் தப்பு தானே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டேஷன்ல என்ன நிக்க வச்சு அவமானப்படுத்திட்டா. விட மாட்டேன் அவளை, நான் சும்மாவே விட மாட்டேன். அவளை இதை விட பல மடங்கு அவமானப்படுத்தணும். படுத்தினாதான் என் மனசுல இருக்கிற அந்த கசப்பான சம்பவம் எல்லாமே போகும். இப்ப என் டார்கெட் திவ்யாவை என் கூட கூட்டிட்டு போறது மட்டும் இல்ல, அந்த வினோதினிய எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி பழி வாங்கணும். என் முன்னாடி அவ தோத்து போய் கை கட்டி நிக்கணும். அப்ப அவளுக்கு நான் வாழ்க்கை பிச்சை போடணும். முதல்ல நான் யாருன்னு அவளுக்கு இன்னைக்கே காட்டுறேன். வாசு, வாசு, கத்தாதம்மா. என்னடா என்னாச்சு? நெஞ்சமே நெஞ்சமே கொஞ்சியே சொல்லுதே ஆரீரோ, தஞ்சமே தஞ்சமே சொந்தமாய் வந்ததே ஆரீரோ. டாடி, எப்ப வருவ? வந்துட்டேன்டா, வந்துட்டேன். டாடி எங்கேயும் போகல, உன் பக்கத்திலேயே தான் இருக்க. இனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா, எங்கேயும் போக மாட்டேன். உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. வாசு, இவ்வளவு நேரம் உன் பொண்ணு
அப்பா எங்க எங்கன்னு கேட்டுட்டு இருந்தாப்பா. நீ வராம சாப்பிட கூட மாட்டேன்னு சொன்னா. இப்பதான் அவளை கண்ணு கட்டி சாப்பிட வச்சேன். தூங்காம நீ வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவ இப்பதாண்டா அசந்து தூங்குறா. இதுக்குதான் கோவப்பட்டு உன்னை அங்க போக வேண்டாம்னு அம்மா சொன்னேன். என் பேச்சு கேட்டியாடா நீ? திட்டம் போட்டு உன்னை உள்ள வச்சுட்டு அப்படும் மகளும் இங்க வந்து திவ்யாவை தூக்கிட்டு போக வந்துட்டாங்க தெரியுமா உனக்கு? அப்ப அந்த வினோதனி இங்கதான் இருந்தா. நீ உள்ள இருக்கிற விஷயத்த கூட அவதாண்டா எனக்கு சொன்னா. இப்ப இருக்கிற இந்த அக்கறை அவளுக்கு கல்யாணத்தப்ப இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமாடா? அம்மா, நீங்க அவங்க மேல என்ன கோவமா தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் இப்ப வந்து என் மகளை பார்த்துட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னா அது காரணம் அவங்கதாம்மா. அவங்க இல்லைன்னா நான் இந்நேரம் உள்ளதான் இருந்திருப்பேன். என்னடா சொல்ற? இதெல்லாம் தான் நடந்துச்சுமா. அம்மா, எனக்கு வினோதினி மேல வெறுப்பு இருந்துச்சு. அது உங்களுக்கும் தெரியும். அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொன்னேன். ஆனா அவங்க விருப்பமே இல்லாம திவ்யாவுக்காக மட்டும்தான் சம்மதம் சொன்னாங்க. அவங்க உணர்வுக்கும் நாம மதிப்பு கொடுக்கணுமா? பாவமா அவங்க. இப்ப கூட திவ்யா என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. இது வரைக்கும் நான் மட்டும்தான் ஷைலஜாவுக்கு எதிரியா இருந்தேன். இப்ப வினோதினியும் சேர்ந்துட்டாங்க. இப்ப ஷைலஜாவோட கோபம் என் மேல விட வினோதினி மேலதான் இன்னும் அதிகமா இருக்கு. அவங்கள நாம தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். பார்த்துப்பேன். எங்க தெரு முக்கு வரைக்கும் வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. இங்க பக்கத்துல தானே வீடு, நானே போய்க்கிறேன். நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. உங்களை காணோன்னு துர்கா பயந்துட போறா. அவ மலை கிராமத்திலே தைரியமா இருந்தவ. பயங்கிற வார்த்தையே துர்காவுடைய அகராதியில கிடையாது. அதெல்லாம் தைரியமா இருப்பா. இவ்வளவு தூரம் வந்துட்டேன், வீடு வரைக்கும் உங்களை பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு போயிடறேன். அது இல்லைங்க, இது வரைக்கும் நடந்து வந்தது ரோட்ல, இப்ப நடந்து போக போறது தெருவுல. எல்லாம் ஒண்ணுதாங்க. ரோடு, தெரு, சாலை, சந்துன்னு பேர்லாம் தான் வேற வேற. அப்படி இல்லைங்க,